செலவு கணக்குகள். பண்ணைக்கு ஒரு நாள் பாம்பு வந்துச்சு, அதனால பாம்பாட்டிய கூப்பிட்டு அடிச்சோம். அதற்கான செலவு 500 ரூபாமா. யோ, பண்ணைக்கு வந்த பாம்பு அடிக்காம பாம்பாட்டி எதுக்கே கூப்பிட்டு அடிச்ச? ஐயோ, தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கம்மா. பாம்பாட்டிய கூப்பிட்டு வந்து பாம்பு அடிச்சோம். சரி சரி, மேல படி. பண்ணைக்கு வந்த காக்காவை விரட்டிய செலவு 10,000மா. காக்காவை விரட்ட எதுக்கே 10,000 செலவு பண்ண? அது ஒண்ணும் இல்லம்மா, முட்டைய தூக்க காக்கா வந்துச்சு. காக்காவை பிடிக்க ஒரு பூனைய கூப்பிட்டு வந்தேன். பூனை கோழி குஞ்ச பிடிச்சிருச்சு. பூனைய பிடிக்க ஒரு நாயை கொண்டு வந்தேன். நாயை கோழியை கடிச்சிருச்சு. நாயை பிடிக்க பக்கத்தூர்ல இருந்து வேட்டைக்காரங்களை கொண்டு வந்தோமா. அவங்க நாயை பிடிச்சு விட்டாங்க. அந்த செலவு தான் 10,000 ஆகி போச்சு. அட அறிவு கேட்டவன, அதுக்கு அந்த முட்டையை காக்கா தூக்கிட்டு போயிருந்தா கூட 10 ரூபாயோட முடிஞ்சிருக்குமேடா. இதுக்கே டென்ஷன் ஆனா எப்படி உணருமா? அந்த நாய் யாரோடதுன்னு கேளுங்க. அந்த நாய் யாரோடதியா? அந்த வேட்டைக்காரங்களுக்கு தான்மா. பாத்தியாடி, அவனோட நாயை பிடிக்க அவனோடக்கே 10,000 கொடுத்துருக்கான். என்னையா இப்படி இருக்க? அந்த 10,000 ரூபாய்க்கு பண்ணையை சுத்தி வலைய விட்டுருக்கலாம்ல. என்ன உணருமா, லூசு மாதிரி பேசுறீங்க? வலைய கட்டுனா காக்கா வராது, அப்புறம் நான் எப்படி காக்கா விட்டு இருந்து முட்டையை காப்பாத்துறது? உன்னை வேலைக்கு வச்சல்ல, நான் லூசு தாண்டா. ஐயா ராசா, நீ முட்டைய காப்பாத்தினாலும் போதும், இனிமே நாங்களே பாத்துக்கிறோம். யோ, மேலபடியா. அஞ்சலைக்கு ஆஸ்பத்திரி செலவு 500மா. அஞ்சலை வித்தாலே 400 ரூபாய் போக மாட்டா, அவளுக்கு ஏன் 500 ரூபாய் செலவு பண்ண? அவன் எங்கடி எனக்கு செலவு பண்ணா? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில தானே ஊசி போட்டான். யோ, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு எதுக்கு 500 ரூபாய் செலவு? இல்லம்மா, வண்டி ஒண்ணு பிடிக்கணும், போற வர செலவு, சாப்பாடு செலவுலாம் இருக்குல்ல. ஆமா ஆமா, 3 கிலோமீட்டர் போயிட்டு வர்றதுக்கு வண்டி செலவு, சாப்பாடு செலவு வேற. எனக்கு ஊசி போற சாக்குல ஊரெல்லாம் சுத்திட்டு வந்துட்டாண்டி. என்னால முடியலப்பா. அடுத்து படி. அபதாரம் ஒரு 1000 ரூபாமா. அபதாரமா? எதுக்கியா? பக்கத்து கோழியில சோளம் போட்டிருக்குமா, அத போய் நம்ம கோழி மேய்ஞ்சிச்சு. அந்த கொள்ளக்காரன் பாத்துட்டான், அதுக்கு 1000 ரூபாய் அபதாரம் போட்டான். கோழி பக்கத்து கொல்லைக்கு போற வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? யோ, ஒன்ட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். அவன் எப்படி பதில் சொல்லுவான்? அந்த சோள கொள்ளையே அவனது தானே. அது எப்படியா? உன் சோள கொல்லையில கோழியை மேய விட்டு நீயே அபராதம் போட்டிருக்க. இன்னும் பல திட்டங்கள் வச்சிருக்கான் உணரமா. அதை விடுங்க உணரமா, நான் அடுத்த கணக்கு படிக்கிறேன். போதும்பா உன் செலவு கணக்கு. வரவு எவ்வளவு வந்துச்சுன்னு சொல்லுப்பா, நான் கிளம்புறேன். வரவுனா என்னம்மா? அவன் வாழ்க்கையில வரவையே பார்த்ததில்ல, அப்புறம் எப்படி சொல்லுவான்?